ஜென்சியால கொஞ்சம் ரொம்ப நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்றோம். போன மாசம் தான் நம்ம கோயம்புத்தூர்ல பண்ணோம். இப்போ இங்க 19ஆம் தேதி சென்னையில, 22ஆம் தேதி வெள்ளூர்ல, எல்லாத்துலயுமே என்ன டாபிக்னா சைக்காலஜி ஆஃப் ஜென்சி தான். மோட்டிவேஷன் அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காக தொழில் செய்யறோம் சார்? சம்பாதிக்கிறதுக்காக இல்லைங்களா? பணம், ரைட்? வேணாம், நீங்க பணத்தை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறதுக்கும் ஜென்சி எப்படி பாக்குறாங்கன்றதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். பணம் ஒண்ணுதான், ஆனா அந்த பணத்தை எதுக்கு பயன்படுத்த போறோம், அதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்றது இருக்கு இல்லைங்களா சார்? அதுல இருக்க வேற்றுமைகள்ல பிரச்சனைகள் இருக்கு. அடுத்தது ஆட்ரிஷன். ஆட்ரிஷன்னா என்ன? எத்தனை பேர் வேலையை விட்டு போறாங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா, எவ்வளவு சீக்கிரமா விட்டு போறாங்கன்றது. இது வரைக்கும் கடந்த 50 வருஷத்திலேயே இவங்க வேலையை விடுற மாதிரி வேகமா வேற யாருமே வேலையை விடுறது இல்லை. ட்ரைனிங்க்கு, அவங்க ட்ரைனிங்க்கு நம்ம காசு கொடுத்த மாதிரி வேலையை விட்டு போயிடுவாங்க. ஸோ இது நம்மள அஃபெக்ட் பண்ண போற பிரச்சனை, அவ்வளவுதான். அதாவது ஆண்டர்பிரினர்ன்றது யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா உலகத்துல எங்க வேணா பிரச்சனை இருக்கலாம், யாருக்கு வேணா பிரச்சனை இருக்கலாம். ஆனா எனக்கு காரியம் ஆகணும் அப்படின்னா அவங்க பிரச்சனையை சால்வ் பண்றேன். அது அவங்க வேலையே இல்லைன்னாலும் பரவாயில்ல, நான் அது வேலையை எடுத்துட்டு சால்வ் பண்றேன். எனக்கு அதுல ப்ராஃபிட் கிடைச்சாலும் போதும்.